பைபிள் சொல்லுது, மோசம் போகாதீர்கள். சொல்லுங்க, மோசம் போகாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடையது இல்லைங்க. மோசம் போக்கிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அது தப்பு. மோசம் போக்காதிருங்கள் இல்லை, மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஜாக்கிரதை இல்லாம இருந்துக்கிட்டு நீங்க மற்றவங்களை குற்றம் சாட்டாதீங்க. சத்தமா சொல்லுங்க, மற்றவங்களை குற்றம் சாட்டக்கூடாது. என் நிலைமைக்கு தான், நான் படிக்காததுக்கு தான் காரணம், நான் படிக்காததுக்கு இவங்க தான் காரணம், நான் மேலே வராதுக்கு இவங்க தான் காரணம். ஹலோ, இதெல்லாம் பேசுறதை நிறுத்தணும். காரணம் தெரிஞ்சிருச்சுல்ல, மேலே வரணும். ஆமென். காரணம் தெரிஞ்சிருச்சுல்ல, மேலே வரணும். இன்னும் எவ்வளோ காலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? அது நீதிமானுடைய பேச்சு கிடையாது. நீதிமான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அதுக்கு பதிலாக நீதிமான் யாரை பார்க்குறான்னா, தேவனுக்குள் தனக்கு இருக்கிற சாக்கியங்களையும் உரிமைகளையும் அதை தான் கோருகிறவன், அதை தான் கேட்குறான். ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். நான் சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இன்னும் எவ்வளவு காலம் தான் இந்த நிலைமைக்கு காரணம் இவங்க தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க? அதெல்லாம் அழிச்சிடணும், அதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். சிஸ்டம்லேயே இருக்கக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு எந்த நிலைமையில எவன் கொண்டு வந்து என்னை விட்டுருந்தாலும் சரி, இந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கிவிட தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சாக்கியம், அவருடைய உரிமைகள் எனக்கு இருக்கிறது என்று அவரை டிமாண்ட் பண்ண வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தன்னுடையவர்களை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக தேவனை பலவந்தம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, தேவனை பலவந்தம் பண்ணணும், தேவனை நெருக்கி பிடிக்கணும். சில சமயம் அறியாம இருந்த நாட்கள்ல, அறிவீனமா இருந்த காலத்துல நம்மளை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. என் வாழ்க்கையில் கூட நிறைய நான் பார்த்துருக்குறேன். சில சமயங்களில் நிறைய மிஸ்யூஸ் ஆனதுனால வாழ்க்கையில் மேலே வர முடியாமல் காலங்கள் போயிருக்கும். ஆனால் நான் விட மாட்டேன், அதை பற்றி யோசிக்க மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், இன்னைக்கு மேலே கொண்டு வருவார், நாளைக்கு நான் உயர்ந்திருப்பேன். இதை தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்க இல்லாத சாக்கியங்களா, இன்னைக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸா, இன்னைக்கு இல்லாத வாய்ப்புகளா, வசதிகளா, இன்னைக்கு இல்லாத வழிகளா? யோசித்து பாருங்க. ஏராளமான வழிகளை கர்த்தர் நமக்கு முன்னால வைத்திருக்கிறார். சில சமயங்களில் வாலிப பிள்ளைகள் நல்ல பெற்றோர் அமையாமல் இருப்பாங்க, நல்ல பண வசதி இல்லாமல் இருக்கும். இதுவே காரணம் பாட்டுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும், சிலர்லாம் தெரியும், அதே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் ஒழுங்கா இப்போ என்ன படிக்க வச்சுருந்தாங்கன்னா, ஹலோ உன்னை தான் படிக்க வைக்கல, இல்லை இப்போ படிக்க ஆரம்பிக்க வேண்டியதானே. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? என்னெல்லாம் யார் படிக்க வச்சா? நானே தான் படிச்சுக்கிட்டேன், நானே படித்து நானே செல்ஃப் லேர்ன் பண்ணி நிறைய காரியங்களை பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இனிமேலும் வளருவோம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். நல்ல பெரிய வசதியும் படிப்பறிவும் உள்ள குடும்பத்தில் நான் பிறக்கலை, ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்க, நமக்கு என்ன கிடைக்கவில்லை என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு நல்ல பின்னணி எனக்கு இருந்துச்சுன்னா நான் எழுதியிருக்கிற 40 புஸ்தகத்திலையும் உடனே ரிலீஸ் பண்ணியிருப்பேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நல்ல வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு மனுஷனா நீ இருந்திருந்தேன்னா ஒரு புக்கு கூட எழுதியிருக்க மாட்டேன்னாரு. அப்போ தான் எனக்கு அறிவு வந்துச்சு. நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு கோடீஸ்வரனா வச்சிருந்தீர்னா நான் உமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பேன். உருப்பிட்டுருக்கவே மாட்டோம் சில சமயங்களில். நல்ல வேலை கர்த்தர் நம்மளை இந்த ரூட்டில் கொண்டு வராரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அதவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன கிடைக்கல, என்ன நடக்கலை, என்ன அமையலை, இதவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இன்னைக்கு என் மைண்ட் ரினியூவாக இருக்குது, இன்னைக்கு நான் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் சரியாக யோசிக்கிறேன், இன்னைக்கு நான் மேலே வருவேன், நான் மேலே வந்து என் குடும்பத்தை மேலே கொண்டு வருவேன். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எது இல்லை, எது நடக்கல, இதையே பிற்போக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எது இல்லை, எது நடக்கலை, எது சரியாக கிடைக்கல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷத்தில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் மேலே வர்றதுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மேலே கொண்டு வர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சாக்கியம் இருக்கு, உரிமை இருக்கு, நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. இதை விட பெரிய சோர்ஸ் எதுவுமே கிடையாது, இதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இயேசு உங்களுக்காக பலியாய் இருக்கிறார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை விட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அது மேலே ஏறி நின்று மேலே வந்துடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்.
அதுதான் கனவு காணணும். அப்படிதான் மேலே வர யோசிக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் ஜெயிப்பேன், மேலே வருவேன், நல்லா முன்னேறுவேன். இதையே கேட்கணும், இதையே பேசணும், இதையே யோசிக்கணும். இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா மேலே வந்துடுவீங்க. பிற்போக்கான காரியங்களை விட்டு வெளியே வரணும். அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அதை விட்டு வெளியே வரணும். நடக்காது, கிடைக்காது, முடியாது, உன்னாலாம் முடியுமா, உனக்கெல்லாம் விளையாட தெரியுமா, உனக்கெல்லாம் பாட தெரியுமான்னுவாங்க. இந்த ஆளை விட்டு வெளியே வந்துடணும் டக்குன்னு. இந்த ஆள் கூட நட்பிலே இருக்கக்கூடாது. என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு வெளியே வரணும். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி 10 பேர் வருவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென்.